வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந. வேதநாயகன் அவர்களுக்கும் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வேல்சனுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இடம்பெற்றது. இலங்கையிலிருந்து அடுத்த மாதத்துடன் தனது பணியை நிறைவு செய்து திரும்ப உள்ளதாக கனேடிய தூதுவர் ஆளுநரிடம் தெரிவித்தார். இதுவரை அவர் வழங்கிய ஒத்துழைப்புகள் மற்றும் கனேடிய அரசாங்கம் கடந்த காலங்களில் மேற்கொண்ட உதவிகளுக்கு ஆளுநர் நன்றி தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக வன்னி பிராந்தியத்தில் காணி தொடர்பான பிணக்குகள் அதிகளவில் உள்ளமையை சுட்டிக்காட்டிய ஆளுநர் போர் காரணமாக ஆவணங்கள் அழிவடைந்தமை இதற்கு பிரதான காரணமாக உள்ளதாக தெரிவித்தார். வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பன கடந்த காலங்களில் இங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியாமல் கூகுள் வரைபடத்தின் உதவியுடன் காணிகளை வர்த்தமானியில் பிரசுரித்தமையால் எழுந்துள்ள சவால்களை ஆளுநர் எடுத்துக் கூறினார். இதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்வு காண்பதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளை ஆளுநர் கனேடிய தூதுவருக்கு விவரித்தார். இந்த திணைக்களங்களால் வடக்கு மாகாணம் மாத்திரமல்ல ஏனைய பிரதேசங்களிலும் பாதிப்புகள் உள்ளதாக தாம் அறிந்திருப்பதாக கனேடிய தூதுவர் பதிலளித்தார். 2019 ஆண்டு கால பகுதியில் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் இடைநடுவில் உள்ளமையால் மக்கள் இன்னமும் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அந்த மக்களை அதனை முழுமைப்படுத்துவதற்கு உதவிகள் தேவை என கோரிக்கை விடுத்தார். அதேபோல பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உற்பத்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றன என்றும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான உதவிகளை தேவை எனவும் கனேடிய தூதுவருக்கு சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாணத்தில் வேலைவாய்ப்பு சவாலாக உள்ளது என்றும் இதற்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலும் விவசாயம் மற்றும் கடல் உற்பத்தி பொருட்களை பெறுமதி சேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றும் தொழிற்சாலைகளை இங்கு அமைப்பதற்கு முதலிடுவதற்கு கனேடிய வாழ் மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் கோரிக்கை முன்வைத்தார். வடக்கில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள முதலீட்டு வலயங்களின் முன்னேற்றம், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கனேடிய தூதுவர் கேட்டறிந்து கொண்டார். இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் மு. நந்தகோபாலன் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.